இன்னைக்கு உங்களால தான் என் உயிர் தப்பிச்சது. இனிமே நானும் தினமும் மகாதேவன் கிட்ட வேண்டுவேன், நீங்க சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போகணும்னு. தனது சிந்தனைகளிலிருந்து வெளிவந்த சிவா தன்னை சுதாரித்துக் கொண்டு தினேஷிடம் கேட்டான். இப்போ அவந்திகா எங்க இருக்கா? சார், எனக்கு கடைசியா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இன்னைக்கு மதியத்துல இருந்து அவந்திகாவை காணோம். சிவாவை காப்பாற்ற வந்த அவனுடைய வளர்ப்பு தந்தை தர்மா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தன்னுடைய கடைசி தருணத்தில் இருந்த அவர் சிவாவை பற்றிய ரகசியங்களை சொல்ல ஆரம்பித்தார். இரத்த கரைகள் படிந்த தன்னுடைய கையால் சிவாவின் முகத்தை அன்புடன் வருடி கொடுத்த தர்மா, சிவா, நான் இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தின ரகசியங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்று கூறியவர் அவனுடைய தாத்தா இன்னும் உயிரோடு இருக்கும் விஷயத்தை கூறினார். அதை கேட்ட சிவா, என்னப்பா சொல்றீங்க? எங்க தாத்தாவும் பாட்டியும் நான் சின்ன வயசா இருக்கும் போதே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களே என்று கேட்டார். இல்ல சிவா, அது எல்லாமே போய் உங்க அப்பா செஞ்ச சதி வேலை என்று தர்மா கூறவும், என்னப்பா சொல்றீங்க என்று அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமா சிவா, இனிமே உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல என்று கூறிய தர்மா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, உங்க அப்பா ஆதித்யா வர்மா மும்பையை சேர்ந்த அரச குடும்பத்து இளவரசியான உங்க அம்மாவை காதலிச்சாரு. உங்க அம்மா உங்க அப்பாவை உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை விட அந்த குடும்பத்துல இருக்க சொத்து மேலதான் ஆசை. அந்த சொத்துக்காகத்தான் உங்க அம்மாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சாரு. இந்த விஷயம் கடைசி வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியல என்று தர்மா சொல்லும் போது அவருடைய குரல் வறண்டு போனது. அவரால் சரியாக பேச முடியவில்லை. மீண்டும் ஒரு மூச்சை எடுத்துக்கொண்டு அவர் மேலும் தொடர்ந்தவர், உங்க அம்மாவோட ஆசைக்கு மறுப்பு சொல்ல முடியாம உங்க தாத்தா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. உனக்கு 8 வயசு இருக்கும்போது இந்த அரச குடும்பத்து சொத்துகளுக்கு உங்க அப்பா மேனேஜரா நியமிக்கப்பட்டாரு. ஆனா அவருக்கு அது போதல. மொத்த சொத்தும் தன்னோட கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உங்க தாத்தா எல்லா சொத்துக்களையும் உங்க அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டாரு. இதனால உங்க அப்பா மொத்த குடும்பத்து மேலேயும் கொலை வெறியில இருந்தாரு. அப்பதான் உங்க தாத்தா, பாட்டி, அம்மா 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் உங்க அப்பா தான். அவர் தான் ஏதோ பிளான் பண்ணி அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காரு. அந்த விபத்துல உங்க தாத்தா, பாட்டி 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு உங்க அப்பா எல்லாரையும் நம்ப வச்சாரு. ஆனா அவங்க பாடி கிடைக்கல. அந்த ஆக்சிடென்ட்ல உங்க அம்மா தலையில பலமா அடிபட்டதுல அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க என்று தர்மா கூறியதை கேட்ட சிவாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவன் கடுமையான குரலில், அப்புறம் என்னாச்சு என்று கேட்டான். தர்மா தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, கோமாவில் இருந்த உங்க அம்மாவும் ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அந்த நாளுக்காக தான் உங்க அப்பா காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை கேள்வி கேட்க அந்த ஃபேமிலியில யாருமே இல்லை. உங்க அப்பா விருப்பப்படி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உன் சித்தி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அவளை எதிர்த்து உங்க அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒரு கட்டத்துல உங்க சித்தி உன்னை கடத்தல்காரங்க கிட்ட பணத்துக்கு வித்துட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சும் உங்க அப்பா உன்னை காப்பாத்த எதுவுமே செய்யல என்று தர்மா கூறினார். இதை கேட்ட சிவாவின் கண்களில் கண்ணீர் வரவில்லை. கோபத்தில் அவன் கண்கள் எரிந்து கொண்டிருந்தது. அவனால் பேச முடியவில்லை. தர்மாவின் கண்களை பார்த்தான். அவர் அவனுடைய கைகளை பிடித்துக் கொண்டு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினார். தர்மாவை முதலில் அவன் சந்தித்த அந்த பயங்கரமான இரவு நடந்த சம்பவங்கள் இப்போது சிவாவின் கண் முன்னால் விரிந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நள்ளிரவு நேரத்தில் கடலுக்கு நடுவில் ப்ளூ டிராகன் என்று பெயரிடப்பட்ட ஒரு கப்பல் நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. பலத்த காற்றில் எழுந்த அலைகள் கப்பலின் இரும்பு சுவர்களில் மோதி பயங்கரமான சத்தத்தை எழுப்பியது. வானத்தில் மின்னும் மின்னல்களும் இடி சத்தமும் சேர்ந்து அந்த நள்ளிரவு நேரத்தை பீதியடைய செய்து கொண்டிருந்தது. கப்பலின் பெயர்தான் அழகாக இருந்ததே தவிர அந்த கப்பலுக்குள் மனிதாபிமானமே இல்லாத ஒரு மோசமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது.
8 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட டசன் கணக்கான குழந்தைகள் இரும்பு கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பயத்தில் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர்கள் வாய்விட்டு அழக்கூட முடியவில்லை. வாயை பொத்திக்கொண்டு வெளியில் சத்தம் வராதபடி அவர்கள் கதறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கப்பலுக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்தது. அந்த ஹெலிகாப்டரில் தர்மா தலைமையிலான பல கமாண்டோ குழுவினர் இருந்தார்கள். கடலில் மிதந்து கொண்டிருந்த கப்பலை பார்த்த தர்மா தன்னுடைய குழுவினரை பார்த்து, இனிமே நாம லேட் பண்ண வேணாம், நேரா களத்துல இறங்கிட வேண்டியதுதான் என்று கூறினார். அடுத்த நிமிடம் அந்த ஹெலிகாப்டர் அந்த கப்பலை நெருங்கியது. இப்போது அந்த கப்பலுக்கு நேரே மேலாக ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்தது. அந்த சத்தம் காற்றில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு ரோப் லேடர் கீழே தொங்கியது. அதை பிடித்துக்கொண்டு அந்த கப்பலின் மேற்பரப்பில் மெஷின் கன்னுடன் பல கமாண்டோக்கள் ஒருவர் பின் ஒருவராக ஹெலிகாப்டர் வழியாக தரையிறங்கினார்கள். முதல் கமாண்டோ டீம் கப்பலில் இறங்கியதை பார்த்த கப்பலின் காவலர் தலைவன், எதிரிகள் நம்ம மேல அட்டாக் பண்ண போறாங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க என்று தன்னிடமிருந்த பெரிய ஸ்பீக்கர் மூலம் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கப்பல் முழுக்க எமர்ஜென்சி அலாரம் அடிக்கத் தொடங்கியது. அடுத்த நிமிடம் கப்பலில் காவலுக்கு இருந்த துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அவர்களை அட்டாக் செய்ய தொடங்கினார்கள். கமாண்டோக்களும் தங்களுடைய மிஷின் கன்னை எடுத்து அந்த காவலர்கள் மீது பதிலுக்கு அட்டாக் செய்ய ஆரம்பித்தார்கள். 2 தரப்புக்கும் இடையில் கடுமையான சண்டை நடந்தது. தர்மா தன்னுடைய வாக்கி டாக்கி மூலம், நீங்க உங்களோட டீம் மெம்பர்ஸை கூட்டிட்டு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களை சேவ் பண்ணுங்க என்று கூறியவர் அடுத்து, டெல்டா டீம், நீங்க போய் கப்பலோட கேப்டன் அறையை கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க என்று கூறினார். தர்மா தலைமையிலான மற்ற கமாண்டோக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கடத்தல் கும்பலுடன் மோதினார்கள். தர்மாவின் துப்பாக்கியில் இருந்து பாய்ந்த குண்டு நேரடியாக அந்த கடத்தல் கும்பலின் தலைவனின் மார்பை நோக்கி பாய்ந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த கமாண்டோக்கள் கடத்தல் கும்பலில் சேர்ந்த அனைவரையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அதே நேரம் குழந்தைகளை காப்பாற்ற சென்ற கமாண்டோ டீம் அங்கு அடைக்கப்பட்டிருந்த குழந்தைகளில் ஒரு 8 வயது சிறுவன் தனியாக மறைந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவனுடைய கண்களில் பயத்திற்கு பதிலாக கோபம் தெளிவாக தெரிந்தது. இந்த சிவா மற்ற குழந்தைகளைப் போல சாதாரண பலவீனமான சிறுவன் கிடையாது. இவனுக்கு சரியான பாதையை காட்டினால் இவன் பின்னாளில் பெரிய ஆளாக வருவான் என்று புரிந்து கொண்ட தர்மா, நீ என் கூட வரியா சிவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்று சொல்லவும் சிவா அமைதியாக தலையை ஆட்டினான். சில நாட்களுக்கு பிறகு தர்மா சிவாவை ஒரு மிலிட்டரி போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, சிவா, இனிமே இதுதான் உன்னோட லைஃப், இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு புடிச்சுக்கோ என்று கூறினார். சிவா அவருடைய கையை பிடித்துக்கொண்டு, அப்பா என்று முதல் முறையாக அவரை அழைத்தான். அதை கேட்ட தர்மாவின் உடல் சிலிர்த்தது. அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்து, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் மகனே என்று கூறினார். சிவா எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக அவரை பார்த்து புன்னகைத்தார். வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு நபரை நம்பத் தொடங்கினார். அந்த போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய தர்மாவுக்கு தனக்கு இழைக்கப்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக அந்த சிறுவன் பின்னாளில் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கப் போகிறான் என்று தோன்றியது. இப்போது அது உண்மையாகிவிட்டது. தான் சிவாவிற்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்ற திருப்தியுடன் தற்போது அவனுடைய மடியில் படுத்திருந்த தர்மாவின் கைகள் தளர்ந்தன. அவருடைய சுவாசம் மெதுவாகிக் கொண்டிருந்தது. அவர் உடலில் இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த சிவாவின் உடல் நடுங்கியது. அவன் தர்மாவை தன்னுடைய கைகளால் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். தர்மாவின் முகத்தில் நிறைவான ஒரு புன்னகை தோன்றியது. சிவா, உன்னை முதல் தடவை நான் பார்க்கும்போது நீ லைஃப்ல பெரிய ஒரு இடத்துக்கு வருவன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. ஆனா உன் கூட கடைசி வரைக்கும் வாழ எனக்கு கொடுத்து வைக்கல என்று கூறினார். அதை கேட்டு அவருடைய கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்ட சிவா, இல்லப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஆகவும் நான் விடமாட்டேன், நீங்க என்னை விட்டு போக கூடாது, நான் உங்களை எப்படியாவது காப்பாத்திடுவேன் என்று கூறினார். தர்மா தன்னுடைய நடுங்கும் கைகளால் சிவாவின் முகத்தை வருடி கொடுத்து, எல்லா போர்களையும் வாள்களால ஜெயிக்க முடியாது சிவா, சில போர்களை நீ உனக்குள்ளதான் போராடி ஜெயிக்கணும் என்று கூறினார். அதை கேட்ட சிவாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. தன்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக இப்போதுதான் அவன் உதவியற்ற நிலையில் இருந்தான். சிவா, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ,
வெறுப்பு உன்னை வழி தவற வைக்கும். ஆனா நீதியும் நேர்மையும் எப்பவும் உன்னை வலிமையானவனா மாற்றும் என்று கூறினார். அதை கேட்ட சிவா அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைய கண்டிப்பா நான் வீணாக்க மாட்டேன். இது சத்தியம் என்று கூறினார். அதை கேட்ட தர்மாவின் கண்களில் பெருமையும் அன்பும் பெருகியது. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகனே என்று புன்னகையுடன் கூறியவரின் தலை அப்படியே சாய்ந்தது. சிவா அவசரமாக அவருடைய நாடி துடிப்பை செக் செய்ய அது சுத்தமாக அடங்கியிருந்தது. அப்பா அப்பா, என்னை விட்டு போகாதீங்க என்று கத்தியவன் அவரை பிடித்து உலுக்கி எழுப்ப முயற்சி செய்தான். ஆனால் அவன் கண் முன்னாலேயே இத்தனை வருடங்களாக அவனை வளர்த்து அவனுக்கு நல்ல வழியை காட்டிய தர்மாவின் உயிர் பிரிந்து சென்றது. அவருடைய உடலை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறி அழ ஆரம்பித்தான். அப்படியே எவ்வளவு நேரம் இருந்தான் என்று தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து தன் கண்களை துடைத்துக் கொண்டவனின் மனதுக்குள் ஒரு பெரிய புயல் அடித்துக் கொண்டிருந்தது. தர்மாவின் உயிரற்ற உடலை பார்த்தவன், அப்பா, உங்களை என்கிட்ட இருந்து யாரு பிரிச்சிருந்தாலும், அது என் சொந்த தம்பியா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்று கூறினார். அனைவரையும் போல சாதாரண மனிதனாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த சிவா ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனாக தன்னுடைய எதிரிகளை பழிவாங்க முடிவு செய்தான். அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த கோபம் தன்னுடைய எதிரிகள் அனைவரையும் எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று அவனை தூண்டியது. அங்கு கிடந்த ஒரு AK-47 துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர்கள் இப்போது காட்டின் நடுவில் இருந்த ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்குள் இருந்தார்கள். சிவாவின் மனதிற்குள் பழிவாங்கும் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தன் கண் முன்னாலேயே தன் தந்தையின் உயிரை பறித்த அந்த எதிரிகள் கூட்டத்தை தன் கையாலேயே பழிவாங்கிவிட்டுதான் அவருக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த கட்டிடத்திற்கு வெளியே வந்து நின்றவன் தன்னுடைய துப்பாக்கியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு, உங்களுக்கு தைரியம் இருந்தா வெளியில வந்து நேருக்கு நேர் என் கூட மோதுங்கடா என்று உரத்த குரலில் கத்தினான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த காட்டின் 4 திசைகளிலும் இருந்து பிளாக் ஸ்கார்பியோ என்ற ப்ரொஃபஷனல் தீவிரவாதிகள் கூட்டம் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டது. அந்த கூட்டத்தின் தலைவன் ஒரு ஏளன சிரிப்புடன், நாங்க தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே சண்டை கூப்பிடுவ? தா இப்ப நாங்க வந்துட்டோம். எங்களை என்ன செய்ய முடியும் உன்னால என்று ஆணவத்துடன் கேட்டான். அவனுடைய கைகளில் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸ்னைப்பர் ரைபிள் இருந்தது. அவன் தன்னுடைய துப்பாக்கியால் சிவாவை நோக்கி சுட ஆரம்பித்தான். ஆனால் சிவா மின்னல் வேகத்தில் அவன் கையில் இருந்த ரைபிளை தட்டிவிட்டான். அடுத்து அப்படியே தரையில் உருண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் கையில் இருந்த AK-47 அந்த கூட்டத்தை நோக்கி சுடத் தொடங்கினான். அவனுடைய துப்பாக்கிக்கு அந்த கும்பலில் பாதி பேர் பலியானார்கள். இதை பார்த்து அந்த பிளாக் ஸ்கார்பியோ தீவிரவாதிகளின் தலைவன் ஆவேசமாக தன்னுடைய இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து சிவாவை நோக்கி வீசி எறிந்தார். அந்த கத்தி நேராக சிவாவின் மார்பை நோக்கி பாய்ந்தது. கடைசி நேரத்தில் அதை சரியாக கேட்ச் பிடித்த சிவா அதை அப்படியே திருப்பி அந்த தலைவனின் கழுத்தை நோக்கி வீசி எறிந்தார். இரத்த வெள்ளத்தில் அவன் சரிந்தார். அந்த இடம் முழுக்க ஒரே இரத்த களரியாக இருந்தது. சிவாவின் பழிவாங்கல் இன்னும் முழுமை அடையவில்லை. இது வெறும் ஆரம்பம்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.